வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மெரினால திரண்ட 5000 இளைஞர்கள், கொட்டும் பணியிலும் தொடர்ந்த போராட்டம், அலங்காநல்லூர் அந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டம், அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நாளிதழ்களில் இருக்குது. இரவு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமாக விளங்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும்ங்கிறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கு. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற அனைத்து நடவடிக்கையையும் அரசு எடுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல்களை சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இளைஞர்கள் எந்தவித அரசியல் நோக்கங்களும் அற்ற, ஒரு சுய நோக்கங்களும் அற்ற, உண்மையிலேயே மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை வரவேற்று இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்துவதற்கு அவருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் நோக்கங்கள் இல்லாத போராட்டங்கள் உண்டு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அரசியல் கட்சிகளுக்கான சார்பு இல்லாம போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றது வேற, அரசியல் நோக்கங்களே இல்லாமல் ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொல்றது வேற. அதாவது இப்போ ஒரு இந்த தேர்தலை மனதில் வைத்து இந்த தேர்தல் தொடர்பான வாக்கு கணக்கீடு இல்லாத, ஏன்னா இது இவங்க போன ஓராண்டுக்கு முன்னால வெள்ளம் வந்தபோது இறங்கி பணி செய்தவர்கள், அதற்கு பிறகு இடையில அவங்கள யாரையும் எதிலையும் பார்க்க முடியல. ஒரு தேவை ஏற்படும் போது வருவதும், அதோடு அந்த வேலை முடிந்த பிறகு அவர்கள் வேலையை பார்த்து போவதுமாக அவர்கள் இருக்கிறார்கள். இடையில ஏற்படக்கூடிய தேவைகளை பற்றி கவலை கொள்ளாத ஒரு கூட்டம். கவலை கொள்ளாதுன்னு சொல்ல முடியாது, இல்ல அதான் கவலைன்னா அவங்களுக்கான அதை எப்படி அறுவடை எடுத்துக்கொள்வது என்பது அந்த நோக்கம் இல்லாத ஒரு இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த அவருடைய போராட்டத்தை நாம உண்மையிலே வரவேற்கிறோம், அதை ஊக்கப்படுத்தணும். இதுல என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டு என்பதோட இது நின்று விடாமல் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற, இன்னும் சொல்ல போனால் அந்த இளைஞர்களையே பாதிக்கிற பல்வேறு அம்சங்கள் இதே மத்திய அரசு கேள்விக்குறியாக அதை கொண்டு போயிட்டு இருக்குது. அதிலும் இந்த போராட்டம் விரிவடைய வேண்டும் நம்ம சொல்றோம். இப்ப இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நம்முடைய பண்பாடு, அதை நம்ம மீட்கணும், அதை திரும்ப கொண்டு வரணுங்கிறதுல இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது. இதோடு தொடர்புடைய, பொங்கலோடு தொடர்புடைய இந்த விவசாயம், அது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அறுவடை திருநாள்னு பொங்கலை சொல்றோம், பயிர் செய்தாதான் அறுவடை செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு பயிரே நம்ம செய்யல, பயிரே செய்யாம அறுவடையும் செய்யாம பொங்கலே கொண்டாட முடியாம, கொண்டாட்டம்ங்கிறதே இன்னைக்கு போராட்டம்ங்கிற வடிவத்துக்கு கொண்டு தமிழ்நாட்டை விட்டுருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவ்வளவு விவசாயிகள் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழல் எல்லாம் பார்க்கும்போது, இது போன்ற வாழ்வியல் பிரச்சனைகளுக்குமான ஒரு போராட்டமாக இந்த இளைஞர்கள் அதை விரிவுபடுத்தினால் அது இன்னும் சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே மத்திய அரசை நோக்கிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அதான் இருக்கும். அதனால இந்த போராட்டம் இந்த அளவோடு நின்றுவிடக் கூடாது என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. போராட்டம் ஒரு கொண்டாட்டம் தொடர்பானது, பண்பாடு தொடர்பானது, பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம் தொடர்பானது. ஆனா கொண்டாடுறதுக்கு வழி இல்லாம இந்த சூழல்ல, இந்த பொங்கல்ல சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சமூகம் கொண்டாட தயாராக இல்லாத சூழல்ல இருக்கும்போது சமூகம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு எழுச்சியான போராட்டம் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஒன்று, அந்த விஷயத்துல நாம இன்சென்சிட்டிவா இருக்கோம்னு அர்த்தம் இல்லை. அதான் இது நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையினுடைய அரசியல் புரிதலோடு அதில் ஈடுபடுறது வேற, ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக போராடுறதுங்கிறது வேற. ரெண்டையுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை, இன்னைக்கு நீட் தேர்வு, இது மாதிரியான பிரச்சனைகளில் ஒரு அரசியல் உள்ளீடு இருக்கு. அதை கொஞ்சம் ஆழ்ந்து புரிந்து கொண்டவர்கள் அதில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இது அப்படி அல்ல. இது நீங்கள் ஒரு பண்பாட்டின் மீதான தாக்குதல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, அதை அனுபவிக்கக்கூடியவங்க, அனுபவிக்காதவங்க, அது எல்லாரையுமே சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம். ஜல்லிக்கட்டின் மீதான பண்பாட்டு ரீதியான ஒரு தாக்குதலுக்கு பின்னாடி அரசியல் உள்ளீடு இல்லைன்னு நம்புறவங்களா நீங்க? இல்ல, நான் நம்புறேன். அந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதும் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஆனா ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இந்த அரசியலை புரிந்து கொண்டு களத்துக்கு வந்தவங்க நான் சொல்ல வரல. அவங்க நம்முடைய பண்பாடு மீட்கப்படணும்,
அப்படிங்கிற அளவுல புரிந்து கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மற்ற பிரச்சனைகள்ல வராதது காரணம் அந்த 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 பிரச்சனைகள்லாம் தீவிரமான அரசியல் புரிதல் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய போராட்டம் மாதிரி சுருங்கி நிற்குது. அதான் நிறைய இளைஞர்கள் வந்து வெளியில வந்திருக்கிறாங்க. அவர்கள் சம்பந்தப்படாத ஒரு பொதுவான பிரச்சனைக்காக தங்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஷானவாஸ் சொல்றாரு. பல தளங்கள்ல அது விரிவடையணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அதிருப்தி, மனநிறைவற்ற தன்மை அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்ட உணர்வு, அதனுடைய உச்சகட்ட வெளிப்பாடு தான் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு தடைக்கு எதிரான ஒரு உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி அவங்க வந்துட்டாங்கிற ஒரு உணர்வு வருது. இது வந்து வெறும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளினுடைய கொதிநிலை இது. இதை கூடவா பெற முடியவில்லை நம்மால அப்படின்ற ஒரு உணர்வுல இருந்து இதை உச்சகட்டமாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் இதை அப்படி பார்க்கல. முதல்ல ஜல்லிக்கட்டு நான் பண்பாடை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, அங்கிருந்து சிக்கல் வருது தொடங்குது. சரி, அது வந்து நம்முடைய பண்பாடே அல்ல, தமிழ்நாட்டின் பண்பாடுன்னு அதை சொல்லுவதே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். காரணம் என்னென்னா, அது மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டைன்னு 3-4 மாவட்டங்களுக்கு வெளியில் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடப்பதே கிடையாது. வட மாவட்டங்கள் எதுலேயும் ஜல்லிக்கட்டு என்பதை கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஒரு கொண்டாட்டமாக அதை பார்ப்பது என்பதே தவறானது. அது ஒரு பகுதியுடைய ஒரு ஆதிக்க ஜாதிகளுடைய ஒரு கொட்டேஷனுக்குள்ள வீர விளையாட்டு. என்ன இன்னும் சொல்ல போனால் ஒரு கடுமையான ஜாதியத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பண்பாட்டு அடையாளம். அது மோசமான பண்பாட்டின் சின்னமாக வேண்டுமானால் அதை பார்க்கலாம். ஏதோ ஒரு காலத்தில் வந்து மாடுகள் வந்து விலங்குகளை நாம் வந்து பழக்க வேண்டிய காலகட்டம் இருந்தது இல்லையா, ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ஸ்னு சொல்லக்கூடிய நேரங்களில். அன்னைக்கு வந்து முரட்டுத்தனமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வைல்டு லைஃபை பழக்குவதற்கு ஆட்கள் தேவைப்படுவார்கள். அந்த ஆட்களுக்கு தேவையான பயிற்சிக்காக இந்த ஏறு தழுவுதல் நடந்திருக்க முடியும். அது வந்து அன்னைக்கு காலகட்டத்துடைய தேவையாக இருந்திருக்க முடியும். அதன் பிறகு அவையெல்லாம் டொமஸ்டிகேட் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு பிறக்கிற காளையே சாதுவாகத்தான் பிறக்கிறது ஜெனட்டிக்கலி. ஏன்னா அது ஜெனட்டிக்காகவே டொமஸ்டிகேட் ஆனவுடனே எல்லா அனிமலுமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேட் ஆன அனிமல் எல்லாமே பிறக்கும்போது இன்றைக்கி சாதுவாக தான் பிறக்குது. செல்ஃப் டிஃபென்ஸில் மட்டும்தான் அது முட்டும், மற்ற நேரத்தில் அது வந்து வயலண்ட்டாகவே இருக்காது. ஆனால் அப்படி சாதுவாகவே பிறக்கிற ஒரு மாட்டை வேண்டுமென்றே முரட்டு மாடாக ஆக்கி மீண்டும் நான் அடைக்குவேன்னு போவது வந்து என்ன புத்திசாலித்தனம்னு எனக்கு புரியலை. அது டொமஸ்டிகேட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் அது இருந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு இது பொருந்தாது. இது என்ன பிரச்சனை என்ற அறிவார்ந்த தளத்திலிருந்து இதை பார்ப்பதற்கு வருத்தத்துக்குரிய நம்முடைய தோழர் ஷானவாஸ் முதல் கொண்டு சிந்திக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் முதல் கொண்டு எல்லோருமே வந்து இந்த ஓட்டு அரசியலுக்கு பயந்து கொண்டு தான் இதை எல்லாத்தையும் எழுச்சி வரவேற்கிறோம் என்று நாசுக்காக பேசிக்கொண்டே திரிகிறார்கள். சாதிய உள்ளீடு கொன்றது இந்த பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதற்கு எதிராக இயல்பாக பேச வேண்டியது தானே. அவர்களும் கூட இந்த பண்பாடு என்கிற பூச்சாண்டி காட்டப்படுகிற போது அதற்கு பயந்து கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதாவது இப்போ சாதிய உள்ளீடு இருக்குதா அப்படின்னா இருக்குது, அதில் யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் ஜல்லிக்கட்டில் மட்டும் அது இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஊரே வந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்பகுதியே வந்து ஊர் வேற சேரி வேற தான் இருக்குது. அப்போ வந்து நம்முடைய போராட்டமே வந்து ஊரை எல்லாம் காலி பண்ணிருங்கன்னு நம்ம போராட முடியாது. ஊருக்குள்ளே நுழைவதற்கான போராட்டமாகத்தான் நம்ம சாதி எதிர்ப்பு போராட்டத்தை பார்க்குறோம். அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்து சாதி ஆதிக்கம் இருக்குதுன்னா ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்து அதை நீக்கக்கூடிய போராட்டத்தை தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர ஜல்லிக்கட்டையே நீக்கக்கூடிய போராட்டத்தை எடுக்க முடியாது. ஜல்லிக்கட்டே இந்த அடிப்படையில் பண்பாடுன்னு கேள்விதான் நான் கேட்கிறேன். அதை ஜல்லிக்கட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களாவது அதை வந்து தங்களுடைய பண்பாடாக வச்சிருக்காங்க இல்லையா, அதை கொண்டாடுறாங்கல்ல, காலங்காலமாக நீடிட்டு வருது இல்லையா. அப்போ அவங்களுக்கான அந்த பண்பாட்டின் மீது ஒரு அரசியல் ரீதியான தாக்குதல் நடக்கும்போது அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க இடத்துல நாம இருக்கிறோம். யாரும் வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக கூடாதுங்கிறத நம்முடைய அரசியல் பார்வை. இது கட்டாயமா இது ஒடுக்குமுறை தான். ஏன்னா அந்த மக்கள் புரிந்து கொண்டு அந்த உடன்கட்டை ஏறுவதை எங்கள் பண்பாடு என்று கருதுகிறவர்களை ஆதரிப்பீர்களா? குழந்தை திருமணம் எங்கள் பண்பாடு என்று சொல்லுபவர்களை ஆதரிப்பீர்களா? என்ன, அது அவர்களுடைய பண்பாடு தான். குழந்தை திருமணம் அவர்கள் பண்பாடு தான். அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் இன்றைக்கும் குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது வந்து ஒரு மக்கள் மீதான தாக்குதலா இருக்கு. இது வந்து யார் மீதும் எந்த தாக்குதல், மக்கள் மீது தான் தாக்குதல். இதுல குடல் சரிந்து போய் முதுகெலும்பு உடைந்து வருட கணக்கிலே குடும்பங்கள் நிர்கதியில் இருக்கின்றன. அவர்களை பற்றி ஏதாவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது ஏறு தழுவுதல் தான்
என்ன அந்த அந்த மாட்டையே அந்த மக்கள் வந்து ஒரு 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 பிள்ளையை போல வளர்த்து அதை வந்து ஒரு தழுவக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் முரட்டு பிள்ளையாக வளர்த்து என்ன என்ன அதனால நாம வந்து தர்க்க ரீதியா போய் நம்ம பேசுறதா இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். தர்க்க ரீதியாக தான் பேச வேண்டாம். இது வந்து அதாவது தர்க்க ரீதியாகவே நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்ற ஆதரவு குரல்களை புரிஞ்சுக்க முடியும். தர்க்க ரீதியாக பேசுறதுக்கு எதுவும் இல்ல, முன்னால இருந்தது அதை அப்படியே கொண்டு நாங்களும் ஜோதியில் கலக்கிறோம் என்று கலப்ப அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அப்படி வந்து பொத்தாம் பொதுவா நாம வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க நாம ஆதரிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆதரவு அல்ல. நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் இன்றைக்கு இப்படி குறிவைக்கப்பட்டிருந்தா நாம இது ஜல்லிக்கட்டு தானே அப்படின்னு விட்டுட்டு போகலாம். ஆனா இதுக்கு அப்படி அல்ல. தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகள், தமிழ்நாட்டினுடைய கொண்டாட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய மொழி சார்ந்த விஷயங்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய வளம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் குறிவைக்கப்படுது. அப்ப அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் ஜல்லிக்கட்டும் குறிவைக்கப்பட்டது. அதற்கு எதிராக இந்த போராட்டம் நடக்கவில்லை. அதுதான் தெளிவாக இருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த போராட்டம் நடத்துகிறவர்கள் யாரும் அதை பற்றி பேச கூட தயாராக இல்லை. அதனால தான் நாம அந்த கோரிக்கை வைக்கிறோம். நீங்க ஜல்லிக்கட்டோட உங்க போராட்டத்தை சுருக்கிடாதீங்க. சுருக்கிடாம இன்னும் நிறைய இருக்குது. அதை நோக்கி வாங்கங்கிற அழைப்பை தான் நம்ம கொடுக்க முடியாது. அந்த போராட்டங்கள் இருந்து திசை திருப்பி வராதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு போராடுதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. போராட்டத்துக்கு வர்றவங்க முதல்ல வரவேற்கணும். ஏன்னா அவங்க இதுக்கு வந்திருக்காங்க. வந்தவர்கள் இன்னும் தங்களுடைய போராட்டத்தை எப்படி விரிவுபடுத்தணும் தான் ஒரு அரசியல் கட்சி அவங்களை கைட் பண்ண முடியுமே தவிர ஒரு வேண்டுகோளை வைக்க முடியுமே தவிர இன்னைக்கு படாது. இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. இது இந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒற்றை முழக்கத்தோடு தான் நிற்கும். அதுல இருந்து விரிவுபடுத்துவதே நடக்கவே நடக்காது. நீங்க பாருங்க, என்றால் இது நோக்கமே அந்த அசல் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதுதான். இன்னும் சொல்ல போனால் ஒரு 100 விவசாயிகள் செத்திருக்கிறார்கள். கடும் வறட்சி தமிழ்நாடு முழுவதும் நிலவுகிறது. வறட்சி நிலவி கொண்டிருக்கிற போது நாங்கள் கொண்டாட்டம் வேண்டும் என்று ஒருத்தர் கேட்கிறது எவ்வளவு இன்சென்சிட்டிவான மனம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வறட்சியில் விவசாயி செத்து கொண்டிருக்கிற போது வீட்டில் வந்து கொண்டாட்டம் வேண்டும் என்று கேட்பது எவ்வளவு ஒரு இன்சென்சிட்டிவிட்டி இருந்தா இருக்க முடியாது. அந்த கேள்வியை எல்லாத்துலயும் வைக்க வேண்டி வந்துடும். அப்ப நம்ம வந்து இன்னைக்கு வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்றோம், ஆண்டுதோறும் விடுதலை நாள் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து விடுதலை நாள் கொண்டாடக்கூடிய சூழல்ல நாடு இருக்குதா? எந்த வெள்ளையர்களிடமிருந்து விவசாயியை பற்றி பன்னாட்டு கம்பெனிகளை துரத்தி விட்டோமோ அவர்கள் தான் இன்னைக்கு முதல்ல இங்க வந்து கூடாரம் போட்டு உட்கார்ந்து அனுபவிச்சாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே இந்த நாட்டை அனுபவிக்கிறாங்க. அப்ப அந்த விடுதலை நாளுங்கிற அந்த நாளுக்கே வந்து என்ன மகத்துவம் அப்படிங்கிறது கேள்வியாகுது. அப்ப ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. பன்னாட்டு கம்பெனிகள் வந்து அதான் சொல்றேன். அப்ப உண்மையான விடுதலையை நோக்கி நாட்டை நகர்த்துறதுக்கான போராட்டத்தை தான் நம்ம நடத்த முடியுமே தவிர விடுதலை நாளே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வறட்சியிலிருந்து நிவாரணத்துக்காக போராட்டமா இல்ல. பொங்கலும் வந்து இன்னைக்கு வந்து அது அறுவடை திருநாளுங்கிறதே கேள்விக்குறி ஆயிருச்சு. நான் தான் முதல்ல சொன்னேன், அறுவடையே கிடையாது. அறுவடை பண்ணாதானே கொண்டாட முடியும். அறுவடையே இல்லாத இடத்துல இப்படி கொண்டாட முடியுங்கிற கேள்வி இருக்குது. ஆனாலும் அது நம்முடைய பண்பாட்டு தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நாளை அடையாளப்படுத்தி நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு அந்த ஒரு பண்பாட்டை விட்டுறாம நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எனவே அதை கொண்டாடுறோம். விவசாயிகள் காக்கப்படணும் அப்படிங்கிறது அதற்கு உள்ளாக வரக்கூடிய பிரச்சனை. அதை கண்டிப்பா பேசித்தானே இருக்கிறோம். நம்ம நீங்க பேசுறீங்க, இந்த போராட்டக்காரர்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சொல்லுவோம் அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இந்த விளையாட்டு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டு வருது. ஆதரவான பண்பாட்டு ரீதியான தொன்மை ரீதியான ஆதரவு குரல்கள் இருக்கு. விலங்கு நலம் அப்படிங்கிற பெயர்ல வந்து எதிர்ப்பு குரல் இருக்கு. இதற்கெல்லாம் நடுவுல இது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய பண்பாடு தானா அப்படின்னு கேட்கக்கூடிய குரல்கள் வந்து ரொம்ப மெல்லிய அளவுல கேட்குது. அதாவது நான் இளவரசனுக்காக எழாத குரல்கள், கோகுல்ராஜுக்காக எழாத குரல்கள், இதற்கு மட்டும் எழுதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னு குரல்கள் வருது. நீங்க ஆரம்பத்துல சுட்டி காட்டின மாதிரி நாங்க ஊருக்கு வெளியில சேரியிலையும் நீங்க ஊருக்குள்ள வீடுகள்லயும் இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கும் ஒரே பண்பாடுன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ நீங்க போராடுற பண்பாட்டுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு குரல்கள் வருது. இது எல்லாமே சமூக தளங்கள்ல வருது. இது எல்லாம் வந்து தமிழர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நுண் வேறுபாடுகளை முதன்மைப்படுத்தி இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக இருக்கு. அது இந்த பிரச்சனைக்கு மட்டுமில்லை, எல்லா பிரச்சனைகளையும் இது போன்ற குரல்கள் அவரவர் வழியிலிருந்து வெளிப்படும். அந்த ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வந்து நீங்கள் ஈழ போராட்டம் நடக்கும்போது ஒரு செக்டார் வந்து வெளியே வருவாங்க, போராடுவாங்க. அந்த செக்டார் வந்து மற்ற பிரச்சனைகளில் வருவாங்களான்னு கேட்டால் வந்திருக்காங்களான்னு பார்த்தா வரல.
எல்லா பிரச்சனைகளையும் இப்படி சொல்லலாம். எந்தெந்த தரப்பு பாதிக்கப்படுகிறதோ அந்தந்த தரப்பு தூக்கலாக அந்த பிரச்சனையில் முன்னிற்பதுங்கிறது எல்லா விஷயத்திலையும் தொடர்றது தான். அதனால நாம ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொதுமைப்படுத்த முடியாது. எல்லா பிரச்சனைகள்லையும் யார் களத்தில் அதை சந்திக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் முன்னாடி நிற்கிறதும் மற்றவர்கள் அதற்கு பின்னால சேருவதுங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிற விஷயம்தான். ஆனால் இதுல என்னன்னா, இப்போ தலித்துகள் குறிப்பாக எழுப்பக்கூடிய குரல் என்பது தலித்துகள் பிரச்சனையில மனிதர்கள் பாதிக்கப்பட்ட போது கூட, குறிப்பா இந்த ஓராண்டுக்கு முன்னால் இதே ஜனவரியில் திருநாள்கொண்டச்சேரியில 4 நாட்களாக 90 வயதை கடந்த முதியவர் செல்லமுத்துவினுடைய உடல் பொதுப்பாதையின் வழியாக கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியாமல் அப்படியே கிடந்தது. பிணம் நாரி போகக்கூடிய ஒரு சூழல் வந்தது. நீதிமன்றத்தில் போய் அந்த மக்கள் முறையிட்டு பொதுப்பாதையில் செல்ல முடியும்னு ஆணை வாங்கிட்டு வந்தாங்க. ஆணை வாங்கிட்டு இதே காவல்துறையிடம் கொடுத்தாங்க ஆணையை. காவல்துறை அந்த மக்களை நயந்து பேசி, வாங்க உங்களை பொதுப்பாதையில் அழைச்சிட்டு போறோம், பாதுகாப்பு தரோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த மக்களே எதிர்பார்க்காத வகையில தடியடி நடத்தி கொல்லப்புற வழியா காவல்துறை எடுத்துட்டு போய் அடக்குச்சு. இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஜல்லிக்கட்டை நடத்த முடியாமல் பாதுகாப்பு கொடுக்கிற இதே காவல்துறை தான் அன்னைக்கு நீதிமன்றத்தை மீறி செயல்பட்டது. அப்ப அன்னைக்கு வராத பெரிய பெரிய கூட்டம் தான் இன்னைக்கு நிக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. அரசாக இருந்தாலும் அதிகார வர்க்கமாக இருந்தாலும் வெகு மக்களாக இருந்தாலும் பிரச்சனைகள்ல தலித் பிரச்சனைகள்ல பெரிய அளவுல ஈடுபடுறதில்லை. பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மட்டும்தான் போராட வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழராக இருப்பவர்கள் கூட, தமிழ் அமைப்புகள் கூட அன்னைக்கு பெரிய அளவுல களத்துல நிக்கல அந்த பிரச்சனையில. அன்னைக்கு செல்லமுத்து தமிழரா யாருக்கும் தெரியல போல. இப்படிப்பட்ட சிக்கல்லாம் இருக்குது. அப்போ அந்த வழியில இருந்து தலித்துகள் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைக்காக வெகு மக்கள் திரண்டு வர்றீங்களே, மனிதன் செத்து கிடந்த போது, பாதிக்கப்பட்டு கிடந்த போது இப்படி யாரும் வரலையேன்னு கேட்கக்கூடிய அந்த குரலை அது எழுப்பித்தான் ஆகணும். அது எல்லா இடத்துலையும் வரும். நாம சொல்றது இப்ப ஜல்லிக்கட்டு விஷயத்துல, ஜல்லிக்கட்டுக்காக அதை பறிகொடுத்து விட்டு இன்றைக்கு போராடக்கூடிய மக்களும் கூட ஒரு ஒடுக்குமுறையில பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்காங்க. இப்போ அந்த தடை போட்ட அந்த தரப்பையும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய கொண்டாடக்கூடிய அந்த மக்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கம் அந்த மக்கள் மேல செலுத்தப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆதிக்கத்தால் பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டியது ஒரு ஜனநாயகவாதியினுடைய கடமை. அதனால யார் பாதிக்கப்பட்டால் நிக்கணும். நீங்க அதுக்கு வந்தீங்களா, இதுக்கு வரலையேங்கிற பிரச்சனையை இப்ப எழுப்பிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவ்வளவு பொருத்தமா இருக்கு. அது அதை பத்தி கேட்கலாம். அதாவது நீங்க அந்த பிரச்சனைக்கு போராட்டம் நடந்தீங்களா, இந்த பிரச்சனைக்கு போராட்டம் நடந்தீங்களா, அதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இதை பற்றியும் பேசுவதற்கு, இதுக்காக வருவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்வது சரியா? இல்லை, அது நிச்சயமா சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமூகத்தை ஒரு முழுமையான பார்வையோடு பார்க்கிற ஒரு பார்வை தான் நாம் முழுமையான பார்வைக்குள்ளேயே உங்களுக்கு முதன்மையாக தோன்றுகின்ற சில விஷயங்கள் எனக்கு முதன்மையாக தோன்றாது. ஆனால் நம்ம 2 பேருக்கு எது முதன்மையாக தோன்றும் என்பதை தாண்டி ஒரு பொது விதியில எது உண்மையிலேயே முதன்மையானது என்று ஒன்று இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. எது பிரையாரிட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்க இறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு நீங்க வைப்பதா முதன்மை? சரி இல்ல. நீங்க செத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சாப்பாடு டேபிள்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டா நீங்க சரியாயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு தேவை உடனடியாக அவசர சிகிச்சையும் மருந்தும். அந்த இடத்துல முதன்மை உணவல்ல, மருந்தாக மாறிவிடுகிறது. அதனால இது பொதுப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா, பொது விதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முன்னுரிமை நினைக்கலாம், அவர் ஒரு முன்னுரிமை நினைக்கலாம், நான் ஒரு முன்னுரிமை நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் மீறி நிஜமான முன்னுரிமை என்று ஒரு பட்டியல் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பட்டியலில் இது வருகிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிச்சயமா இல்லை. ஒடுக்கப்படுகிற மனிதர்கள், தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி, விவசாயிகளுடைய வறட்சி, இவையெல்லாம் தான். இன்னும் சொல்ல போனால் டிமானிட்டைசேஷன்ல இந்த போராடுகிற இளைஞர்கள் அத்தனை வீட்டு முதியவர்களும் தெருவில் நின்றார்கள். இந்த போராடுகிற இந்த இளைஞர்கள், இவர்கள் வீட்டு முதியவர்கள் எல்லாம் தெருவாக அலைந்தார்கள், ஒவ்வொரு ஏடிஎம்மாக, ஒவ்வொரு வங்கியாக. அப்போதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் அதை ஏற்படுத்தவில்லை. பார்த்தீர்களானால் கொதிநிலையில உங்களுக்கு உச்சமான பிரச்சனைகள் பல்வேறு நிகழ்வுகள்ல எழுந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி 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 வச்சிருந்தவங்க உச்சமாக இந்த விஷயத்துல உச்சமாக எதுல வெடிக்கும் என்றால் மிக கடுமையான ஒரு பிரச்சனையில வெடிக்குமே ஒழிய இருக்கிற பிரச்சனையிலேயே மென்மையான ஒரு பிரச்சனையில போய் வெடிக்காது. இப்ப ஆனால் இதற்கு நேர்மாறாக நடப்பது என்னவென்றால், இதில் வெடிக்க வைத்திருப்பது என்பதே அந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான். இது உண்மையில் உச்சநிலைக்கு போய் வெடிக்கவில்லை. அந்த விஷயங்கள் உச்சநிலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இதற்கு பின்னால் சக்திகள் இருக்கின்றன. இது தன்னெழுச்சியாக நடக்கிற போராட்டம் என்று நான் நம்பவே. எப்படியும் நடத்தியே தீருவோம், தடையை தாண்டி நடத்தினால் ஆதரவு அப்படின்னு எல்லாம் தொடர்ச்சியாக தூண்டிவிட்டது மக்களை
இதற்கு தயாரிச்சு கடைசியில் நடக்கலைங்கும் போது கோவப்பட்டு வெளியில வருவதை ஒரு திட்டமாக செயல்படுத்தினார்கள், ஏதோ ஒன்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி தியரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த இளைஞர்கள் வந்து இப்ப இதுக்கு வரலன்னா வேற என்ன செஞ்சிருப்பாங்க? வேலைக்கு போயிருப்பாங்க, இன்னைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அவ்வளவு அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ அதனால அவங்களுக்கு அதுல என்ன நோக்கம் இருக்க முடியும்? யார் அவங்கள தூண்டி இருக்க முடியும்? நீங்க கட்சிகள் கூட அவங்களுக்கு நோக்கம் இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். கட்சிகள் அவங்களுக்கு பின்னால இருக்கிற சக்திகள் யாருன்னு நீங்க பார்க்க தவறுகிறீர்கள். பின்னாலே எந்த அரசியல் கட்சியும் அதை தூண்டி விட்டு அவங்க அதில் ஈடுபடுறதுங்கிறதும் அப்படியும் நம்ம அதை சுருக்கி பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கட்சிகள் போகும்போதே நீங்க வராதீங்க, இது நாங்க நடத்துற போராட்டம், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றின்னு தலைவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். எனவே அவங்க வந்து இதுல வந்து பெரிய அளவுல ஒரு அரசியல் கட்சியினுடைய தூண்டுதலையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய தூண்டுதலையோ அதை ஈடுபடுறாங்க, நம்ம அதை சுருக்கி பார்க்க முடியாது. கட்சிகளுடைய தலையீடு இல்லாம தன்னெழுச்சியாக நான் கோட்லயே சொல்றேன், தன்னெழுச்சியாக ஒரு ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை, ஊழலுக்கு எதிரான இந்தியா கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால நடத்தியது, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் நடத்தியதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தன்னெழுச்சியான போராட்டங்களுடைய பலன் எங்க போச்சு, யாருக்கு போச்சுங்கிறது சந்தேகம். அவரு ஒருத்தர் தொடங்குறாரு, அதை ஒரு அடையாளம் வந்து அதை முன்னிறுத்துது, ஒரு குறியீடு தான் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்குது. அப்ப அந்த குறியீடுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு அவருடைய மௌனத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டோம். அவர் அன்னைக்கு நடத்துக்கும் போது கூட அவருடைய அந்த நோக்கத்தை யாரும் நம்ம சந்தேகிக்கல. நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர் அப்படி நடத்தும் போது கூட அதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனா பின்னால ஒரு காலத்துல நீங்க அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு அப்படி யாரும் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நான் சொல்றேன், சென்னையில தன்னியல்பா வந்து திரண்டவங்களுக்கு பின்னாடியோ, அலங்காநல்லூர்ல களத்துல நின்று போராடக்கூடியவங்க பின்னாடியோ, அல்லது இன்னைக்கு தூத்துக்குடியில, நாகர்கோயில்ல, கோவையில, வஉசி மைதானத்துல நேற்று இரவு முழுவதும் இருந்து அந்த போராட்டத்தை விடிய விடிய முன்னெடுக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பின்னாடியோ அவங்க யாருக்கும் எந்த உள்நோக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து ஒரு உணர்வின் அடிப்படையில தங்களுடைய உரிமைகள் பறிபோகுதுங்கிற ஒரு ஒற்றை உணர்வின் அடிப்படையில அவங்க வர்றாங்க. இதுக்கு பின்னால வேறு ஏதேனும் இருந்தால், ஞானி சொல்ற மாதிரி ஏதானும் இருந்தால் அதை புரிந்து கொண்டு அவர்கள் வராங்கன்னு அவர்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். அது வந்து நம்முடைய அப்படி ஒன்று இருந்தால் தெரியாம இல்ல, அப்படி ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். உதாரணமாக இதற்கு பின்னால் இருக்கிற என்ஜிஓக்கள் யார், எங்க இருந்து இந்த என்ஜிஓக்கள் வந்தார்கள், இதுக்கு பின்னால் இருக்கிற என்ஜிஓக்கள் யார்? வட மாவட்டங்கள்ல வந்து ஜல்லிக்கட்டு என்பதே கிடையாது, ஆனால் வட மாவட்டங்கள்ல இருக்கிற என்ஜிஓக்கள் எப்படி இதில் ஈடுபடுகிறார்கள், இதெல்லாம் ஆராய வேண்டாமா? பகுதியை நிறைவு செய்யலாம். அதாவது நாம் இதை எப்படி பார்க்கணும்னா சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இது வந்து இன்னைக்கு மத்திய அரசு திட்டமிட்டு எத்தனையோ விஷயங்களில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டிய பிறகும் கூட அதையெல்லாம் மீறிய இதே மத்திய அரசு இதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தடையை காரணம் காட்டி வந்து இந்த மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் விடுவதிலிருந்தே இந்த பிரச்சனை குறித்த மத்திய அரசினுடைய பார்வை தெளிவாக விளங்குது. அப்போ மத்திய அரசு இயக்கக்கூடிய சக்திகள் சித்தாந்த ரீதியாக பார்த்தால் இது போன்ற பண்பாட்டுக்கு எதிரானவர்கள். எனவே திட்டமிட்டு இந்த பண்பாட்டை சிதைக்கிறார்கள் என்கிற அளவில் இதை மீட்க வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகத்தில் போராட்டம் நடக்கிற போது நம்ம அது தவறு என்று சொல்கிறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தான் கர்நாடகத்தில் போராட்டம் நடக்குது. இங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடந்தால் அது நியாயமானது என்று சொல்கிறோம். இது எப்படி இரட்டை நிலை எடுக்க முடியும்? இரட்டை நிலை மத்திய அரசு தான் எடுக்குது, அதை சுட்டி காட்டுறோம். நாமே எடுக்கிறோம். மத்திய அரசு இரட்டை நிலை எடுக்குது. என்ன மத்திய அரசு சட்டம் தான் கேட்கிறோம். நீங்க சட்டம் திருத்த அதுக்கு கொண்டு வர்றீங்களா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொன்ன போது முடியாதுன்னு சொல்லி இதே உச்ச நீதிமன்றத்திற்கு பதில் கொடுத்த மத்திய அரசு இன்னைக்கு அதே உச்ச நீதிமன்ற தடையை காட்டி எங்களால முடியாது என்று சொல்லுகிற அந்த நடிப்பை நம்ம அமலப்படுத்துறோம். நீங்க சொல்ற விஷயங்கள் தொடர்பாகவும் கடந்த சில நாட்கள்ல பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய நாள் போன்ற விஷயங்கள்ல பேசிட்டு இருந்திருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சிக்கு மாறாக எழக்கூடிய போராட்டங்கள் வந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துதா இல்ல வந்து குழப்பத்துக்கு இட்டு செல்லுதாங்கிறது வரைக்கும் பேசியிருக்கிறோம். எனக்கு இப்ப நீங்க சொன்ன 2 பேரும் பேசினதுல வரக்கூடிய 2 சந்தேகம். ஞானிட்ட கூட நான் திரும்ப போகல, உங்ககிட்ட கேட்டுட்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன், இந்த பகுதியை நிறைவு செய்யறேன். ஒற்றை பண்பாடை நிலைநாட்ட துடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இங்கேயும் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த காளைகளை வளர்க்கும் வலிமை பெற்றவர்கள், பொருளாதார வலிமை பெற்றவர்கள் கிராமங்கள்ல யாரு அப்படிங்கிற கேள்வி. இந்த ரெண்டையும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறது நீங்க பேசும்போது சந்தேகமாக வருது. இல்ல, அதாவது
நீங்க இவர்கள் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக அதை வந்து மற்றவர்கள் மேல திணிக்கணும் அல்லது மற்றவர்களுடைய பண்பாட்டை சிதைக்கணுங்கிற நோக்கத்தில் அதை செய்கிறவங்க கிடையாது. ஒரு சாதி ரீதியான ஒரு புரிதல்ல அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து சீர்திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க புரிந்து வைத்து செயல்படுவதற்கும் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து வைத்து செயல்படுவதற்கும் வேறுபாடு இருக்குது. இவங்க அதிகாரமற்றவர்கள். என்ன இன்னைக்கு அவங்க வந்து ஒரு தங்களுடைய பண்பாட்டை மீட்கணும்னு போராடக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆதிக்க ஜாதியினர் அதிகாரமற்றவர்களா? இல்ல அது அந்த கேள்விக்குள்ள போனா நிறைய இருக்கு. ஏன்னா அப்போ நீங்க மத்தியில ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இந்த போராட்டத்தை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு வேண்டும்ன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி, மேனகா காந்தி யாரு, கிரண் பேடி யாரு, சுப்பிரமணிய சுவாமி யாரு, எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்ப்போம். அந்த ராதா ராஜன் யாரு, ஒவ்வொருத்தரையும் நீங்க பாரு, அவங்க தெளிவா சொல்றாங்க நாங்க RSS ஐடியாலஜி உள்ளவர் தான் என்று பிரகடனப்படுத்துறாங்க. அப்ப அந்த ஐடியாலஜி உள்ளவங்க தான் வெளியே வர்றாங்க, ஒவ்வொருத்தராக வெளியே வந்து இதுக்கு எதிராக பேசுறாங்க. அப்ப இதுல நம்ம வந்து அப்ப இது ஒரு திட்டமிட்ட ஒரு சித்தாந்த தாக்குதல் தான் நம்ம எடுக்க முடியும். ஆதரிக்கிறாரு, அவர் இங்க ஆதரிக்கிறாரு. தமிழ்நாட்டுல எல்லாரும் ஆதரிக்கிறாங்களே. தமிழ்நாட்டுல சுப்பிரமணிய சுவாமி தவிர வேற எல்லாருமே நேர்மையற்றவர்களா இருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி தான் நேர்மையா இருக்கிறாரு. பீட்டாவை தேச விரோதிகள்னு சொல்லி முழு நேர RSS ஊழியர்கள் பலர் வந்து கருத்து சொல்றாங்க. தமிழ்நாட்டுல சொல்றாங்க, H ராஜா சொல்றாரு. ஆனா அதே ராதா வந்து தடை வாங்கிட்டு வந்தவங்க சொல்றாங்க நான் RSS தாங்கிறாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது RSS உடைய ஒரு செயல்பாடு இப்படித்தான். பாதி அங்க பேசுறது, பாதி இங்க பேசுறது. ரோஹித் வெமுலாவுடைய நினைவு நாளை கொண்டாடுவதற்காக அவருடைய மறைவை நினைவு கூறும் விதமாக நேற்று ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் கூட்டம் நடத்திய மாணவர்கள் ரோஹித் வெமுலாவுடைய அம்மா எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி சொல்லுது. எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? ரோஹித் வெமுலா வந்து ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பக்கம் நின்று பேசுகிற ஒரு இளைய குறியீடு. அதனால தான் வந்து அவர்கள் மேலே வந்து ஆதிக்க சக்திகளுக்கு வெறுப்பு. அந்த அடிப்படையில் அவருடைய போராட்டத்தையே வந்து ஒடுக்க நினைத்து, அவருடைய நோக்கத்தை சிதைக்க நினைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறையை நிகழ்த்தி அவரை வந்து ஒரு உயிரிழக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது ஒரு ரோஹித் வெமுலா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அது நாடு முழுவதும் பற்றி பரவி இருக்குது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் 21ஆம் தேதி பெரியார் திடலில் ஒரு பெரிய மாநாட்டை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். தேசிய அளவில் கல்வியாளர்கள், ஒடுக்குமுறைக்கு எதிராக அணிதிரளக்கூடிய தலைவர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வச்சுருக்கிறோம். இதில் என்னென்னா, ரோஹித் வெமுலா குறிவைக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நாம் போனோம்னா, தலித்துகள் அவர்களுடைய ஆதிக்க சக்திகளினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்க வேண்டும், நாம் சொல்கிறத செய்து தரக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும் என்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதை எதிர்த்து இந்த சக்திகளுக்கு எதிரான களத்தில் நிற்கக்கூடிய மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். அதாவது பாரதிய ஜனதாவால் RSS-ஆல் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, எந்தெந்த தரப்பு பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தரப்போடு இணைந்து பணியாற்றுறார். இதுதான் அவங்களுக்கு பெரிய எரிச்சல். நம்மளுடைய கையாளாகவும் வரல, நம்முடைய எதிர் சக்திகளினுடைய போராட்டத்தை இவர் சேர்த்து முன்னெடுக்கிறார என்பது தான் அங்கே வந்து அவங்களுக்கான எரிச்சல். அதனால தான் அவர் குறிவைக்கப்பட்டார். இல்லைன்னா வந்து அவர் வந்து குறிவைக்கப்பட்டிருக்க மாட்டார், பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ இதுதான் அதில் அடிப்படையான புரிதல். கண்ணையாகுமார் குறிவைக்கப்பட்டதுக்கும் கூட காரணம் அதுதான். யாரோடு அவர்கள் நிற்கிறார்கள், யாரோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், இங்கு இருக்கிற விளிம்புநிலை மக்களோடு, சிறுபான்மை மக்களோடு, குறிப்பாக சிறுபான்மை மக்களோடு அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டது தான் மிக குறிப்பாக அவர்கள் குறிவைக்கப்பட்டது காரணம். அது கன்னியாகுமராக இருந்தாலும் சரி, அது ரோஹித் வெமுலாவாக இருந்தாலும் சரி, இரண்டு பேரும் கல்விக்கூடத்தில், அதுவும் வந்து இன்னைக்கு வந்து அவர் அரசியல் ரீதியாக வெளியே நின்று போராடினா கூட அதை அவங்க பெருசாக அது தங்களுக்கான ஒரு இழப்பாக பார்க்கறதில்ல. ஆனால் கல்வி வளாகத்திற்குள் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஆளுமைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, மதவெறிக்கு எதிராக, இந்துத்துவத்திற்கு எதிராக திரள்கிறார்களே, அதை திரட்டக்கூடிய இடத்தில் இது போன்ற ஆளுமைகள், இளைய ஆளுமைகள் உருவாகி வருகிறார்கள் என்கிற எரிச்சல் அவர்கள் குறிவைக்கப்பட்டதற்கு காரணம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஓராண்டு நினைவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த விஷயங்கள் மறக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீண்டும் அதை அனுசரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் நீங்கள் ஏன் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர்கள், நினைவுபடுத்தாதீர்கள் தான் தாக்குதல் நடத்துகிற வேண்டிய நோக்கம். இதை நினைவுபடுத்தாதீர்கள், மறந்து போய் விடுங்கள் அப்படின்னு மறக்கப்பட வேண்டும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மறக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஓராண்டு நினைவு என்பதையே
சொல்ல வேண்டியிருக்கிறது. தனிப்பட்ட அவரை மட்டுமே போற்றுவதல்ல நோக்கம். ஷானவாஸ் சொன்னதை போல அவர் எதற்கு அடையாளமாக இருக்கிறாரோ, எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதுதான் நோக்கம். அந்த நினைவுபடுத்துவதை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடக்கிறது. அடிப்படையில் தாக்குதல் நடக்குது. ஆனால் இந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் பொதுவாக இப்போ இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களோட தொடர்பு படுத்தி பார்த்தாலும் கட்டுக்கோப்பாக நடக்குது. எந்த விதமான வன் செயல்கள்லையும் கூடுகின்ற இளைஞர்களோ மாணவர்களோ ஈடுபடுவது இல்லை. இந்த இளைஞர்களுடைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியிருக்கின்றன. ஒரு முதிர்ச்சியான ஜனநாயகத்தை நோக்கி அடுத்த தலைமுறை வந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் இதை பார்க்கலாமா? இல்லை, அதாவது போராட்டத்தில் வன்முறை இல்லை என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு முதிர்ச்சியான மனநிலை வந்து விட்டதாக கருத முடியாது. எந்த விஷயங்களுக்காக போராடுகிறார் என்பதுதான் முதிர்ச்சியை காட்டும், வெறும் வழிமுறை மட்டும் அல்ல. இந்த வழிமுறையை பொறுத்த மட்டும் வன்முறை இல்லைன்னு பார்க்கிறது காரணம், கடந்த பல தலைமுறைகளாகவே எதற்குமே போராடாத ஒரு மனநிலைக்கு நம்முடைய சமூகத்தை நாம் அழைத்து போயிருந்திருக்கிறோம். பெருவாரியாக அதுக்கு தான் முயற்சி நடந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு போராட வருவதே வன்முறை என்று பார்க்கக்கூடிய சிக்கல் இருக்கிறது. போராட்டத்தில் பங்கேற்பதுதான் நான் செய்யக்கூடிய அதிகபட்ச வன்முறை என்று இளைஞனே நினைக்கக்கூடும். நீங்க சொல்ல போனா அவனுக்கு மேக்சிமம் வயலன்ஸே அதுதான். அதுக்கு மேல அவனால சிந்திக்க கூட முடியாது. நீங்க இளைஞர்கள் கூடுகின்ற இடங்கள்ல வன் செயல்கள் இல்லை. இப்ப அவர் சொல்லும் போது இங்க பார்ட்டிசிபேட் பண்றதே வயலண்டான ஆக்ட் அப்படின்னு அதுவே ஒரு பெரிய எதிர்ப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப எனக்கு அதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த உணர்வு வந்து, ஆனா இணையத்துல அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது கடுமையான வன் சொற்களை பயன்படுத்துறத பார்க்க முடியுது. அது வந்து நேரடியாக அவங்கள பாதிக்காத ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கி வன்முறையில் ஈடுபடுவது அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க நேரடியாக உணர்றாங்க. அதனால அதற்கு அது எந்த அளவுக்கு வந்து நிற்கணுமோ அந்த அளவோடு அவங்க விலகிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இணையத்தில் இருந்து கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் நேரடியாக கருத்து சொல்வதுங்கிறது மிக குறைவு. அதுலேயும் கூட மறைந்திருந்து கருத்து சொல்வது, ஃபேக் ஐடியிலிருந்து வன் சொற்களை வீசுவது அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால அதை நம்ம பெருசாக அதை ஒரு வடிகால்னு கூட பார்க்கலாம். ஆமாம் கரெக்ட், சரியாக சொன்னாங்க. அதனால இதில் நான் பொதுவாக கூட நம்ம இதை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ அண்ணா ஹசாரைக்கு பின்னால் திரண்ட இளைஞர்கள், இன்னைக்கு ஜல்லிக்கட்டிற்கு பின்னால் திரண்டிருக்கிற இளைஞர்கள், ரோஹித் வெமுலாக்காக திரளுகிற இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றல்ல. இதை வகைப்படுத்தணும், அதுதான் முக்கியம். நீங்க ரோஹித் வெமுலாவுக்கு பின்னால் திரளக்கூட ஆந்திரா பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே திரண்ட இளைஞர்கள், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திரண்ட இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் அரசியல் புரிதல் உள்ளவர்கள். 90 விழுக்காடு கட்டாயமாக அரசியல் புரிதல் உள்ளவர்கள். தாங்கள் எதற்காக போராடுகிறோம், யாரை எதிர்த்து போராடுகிறோம், எந்த சித்தாந்தத்திற்கு எதிராக போராடுகிறோம், நாம் என்ன சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறோம், இந்த அளவுக்கு புரிதல் உள்ளவர்கள். அதனால தான் வந்து நீங்க அந்த போராட்டத்தை வந்து சிதைக்க முடியல. அதுல எனக்கு சந்தேகங்கள் வருது. அதாவது ரோஹித் வெமுலாவுக்கு விடுதியில இடம் கொடுக்காமல் போவதற்கு அந்த ஒரு செயலுக்காக எதிர்த்து நிர்வாகத்தை எதிர்த்து வரக்கூடியவர்கள் இருக்காங்க. ரோஹித் வெமுலாவினுடைய அனைத்து அரசியல் நிலைப்பாடுகளையும் அவர் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோஹித் வெமுலாவுக்கு ரோஹித் வெமுலா மேல நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பு உணர்வை காட்டக்கூடிய நடவடிக்கையை ஏன் எதிர்க்கிறோம் என்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த பார்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே ஏற்றுக்கிறாங்களாங்கிறதுல வேறுபட்ட கருத்து உள்ளவர்களும் ஆதரிக்க கூடும் அப்படின்னு சொல்றேன். நிர்வாகத்தின் நடவடிக்கையை எதிர்க்கிற லிபரல்ஸ் இருப்பாங்க. எல்லாரையும் வந்து நீங்க ஒரே வகைக்குள்ள கொண்டு வந்துட முடியாது. அது நீங்க சொல்றது சரி. ஆனா அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்போ ஜேஎன்யூல அந்த போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் ஏபிவிபி கடுமையான சரிவை சந்திச்சிருக்குது. முற்போக்கு அமைப்புகள் பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. இது எதை காட்டுது? அப்போ நீங்கள் வந்து வெறும் அன்னைக்கு ஏதோ ஒரு இஷ்யூவில் அந்த மாணவர்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னு பொதுவாக அந்த மாணவர்கள் பின்னாடி சேர்ந்தவங்க கட்டாயமாக தேர்தல் வரைக்கும் வந்து அவர்களை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிற அளவுக்கு போவாங்களாங்கிறது அந்த அளவுக்கு அரசியலை உள்வாங்கி. அப்போ உள்வாங்கினாதான் அந்த நீட்சி இருக்கும். நீங்க அது போன வருஷம் திரண்டாங்க, இந்த வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அதை சுருக்கி பார்க்க முடியல. தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தின் பின்னால் அந்த மாணவர்கள் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது ஒரு மூமெண்டா மாறுது, அது ஒரு இயக்கமாக அது அப்படியே நிக்குது வலுவா. அப்போ அதை வந்து நாம ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு மூமெண்டாகத்தான் பார்க்க முடியும். ஆனா ஒரு இஷ்யூ பேஸ்டா இந்த இஷ்யூக்கு மட்டும் திரள்றது, மற்ற இஷ்யூல நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அல்லது வரமாட்டேன்னு சொல்லாம வராமல் இருப்பது, இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கும்போது அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் கட்டாயம் இல்லை. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இதை வந்து அரசு அமைப்பு, காவல்துறை
எப்படி கையாளுகிறதுங்கிறதுலேருந்து இவருடைய அரசியல் எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக 5000 பேர் மெரினாவில் கூடுகிறவர்களை போலீஸ் நடத்துகிற முறை இருக்குல்ல, மிக கடுமையாலாம் நடத்தினா நான் கருத மாட்டேன். சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் மிக கடுமையாக நடத்தினா. ஆனால் இதே போல் 5000 பேர் வந்து ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் கூடினாலோ ஜேஎன்யூவில் கூடினாலோ கண்ணீர் புகை வரைக்கும் போயிடும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா எந்த அரசியலுக்கு கூடுகிறார்கள்? நீங்கள் ஒரு ஏடிஎம் முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுக்கு சென்னையிலே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வாலிபர் சங்கத்திலிருந்து போராடியவர்களுக்கு. ஏன்னா எந்த பிரச்சனையில் வராங்க, யார் வராங்கன்றதை பொறுத்து தான் ஒடுக்குதலும் கூட மாறுபடுகிறது. அது அவர் சொல்றாரு. அது ஏற்றுக்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த 20 நாட்களுக்கு முன்னால் இதே தலைநகர் சென்னையில் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் நம்முடைய தோழர் செல்வா தலைமையில் நம்முடைய தோழர்கள். அப்போ அதில் வந்து அவ்வளவு கொடூரமாக அந்த காவல்துறை அந்த இளைஞர்களை வந்து நடத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு, என்ன அவசியம்? ஏன்னா அவர்கள் ஒரு அரசியலை முன்வைக்கிறார்கள், ஒரு அரசியலுக்கு எதிராக நிற்கிறார்கள். இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்கு நாடு தழுவிய அளவில் மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு அறவழியில அந்த இடத்துல திரண்டிருக்காங்க. வேற ஒன்றும் அவங்க ஒன்றும் பெரிய ஒரு இது பண்ணல, யாருக்கு இடையூறாக இல்லை, இந்த காவல்துறைக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கல, ஒரு போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை ஏதோ அவர்கள் பெரிய அளவுக்கு காவல்துறைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திய ஒரு கூட்டம் போல வந்து இந்த காவல்துறை கையாள வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா அவர்கள் எடுத்துக்கொண்ட கருத்தியல் தான் அங்கே வந்து அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அப்போ கருத்தியல் புரிதலோடு போராட்டத்திற்கு வருகிறவர்களை ஆதிக்க வர்க்கம் வந்து அதிகார வர்க்கம் அவ்வளவு எளிதில் விட்டு விடாது. நீங்கள் கூடங்குளம் போராட்டத்தை எடுத்துப்போம், உதயகுமார் உள்ளிட்ட அந்த கிராமத்து மக்கள் சந்திச்ச பிரச்சனை என்ன, எத்தனை வழக்குகள், தேச துரோக வழக்குகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான வழக்குகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. கூடங்குளம் போராட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டது, இதே தமிழ்நாடு அரசு அதை எப்படி நடத்தியதுன்னு நம்ம பார்க்க தான் செய்யறோம். அப்போ ஐயா சொல்றது போல போராட்டத்தை அதிகார வர்க்கம் எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல இருந்தே அந்த போராட்டத்தினுடைய உள்ளீடை நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அதிகார வர்க்கம் எதிர்கொள்றதை மட்டும் நீங்க சொல்றீங்க. எனக்கு அது நீங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது எனக்கு வரக்கூடிய எண்ணங்கள் என்னன்னா, அதிகார வர்க்கம் மட்டுமா அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு பாக்குறது, சக மனிதர்கள் மீடியா எல்லாம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கணும். கட்டாயமா. அப்போ யார் யாரு எந்தெந்த விதமான போராட்டங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதிலிருந்து அந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன புரிஞ்சுக்கலாம். தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றிலும் ஒரு அரசியல், எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கு. இல்ல அப்படின்னா காவல்துறை நளினமாக மென்மையாக சாமர்த்தியமாக கையாளக்கூடிய போராட்டங்கள் உண்மையிலேயே பரந்த மக்களுக்கு ஆதரவானது அல்ல அப்படின்னு ஒரு புரிதல் வருதா? இல்ல அந்த போராட்டம் வேற ஏதோ நோக்கத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது திரும்பவும் நம்ம புறப்பட்ட இடத்துக்கே தான் வந்து பொதுவாக நடத்தக்கூடிய ஒரு மேம்போக்கான விஷயங்கள்ல வந்து காவல்துறைக்கோ அதிகார வர்க்கத்திற்கோ பெரிய அதுல வந்து சிக்கல் இருக்காது, மேம்போக்காக. ஆனால் ரொம்ப உள்ளீடு உள்ள ஒரு கருத்தியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் திரளுகிறார்கள் அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக அதிகார வர்க்கம் எதிராகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம், விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர்களை அதை பதிவு செய்த ஊடகத்தை கூட ஒரு காவல்துறை அதிகாரி விரட்டி அடிக்கிறார். விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, ஒரு கேமராமேன் வந்து அதை பதிவு செய்யறாரு, ஒரு ரிப்போர்ட்டர் களத்தில் நின்று அதை பதிவு செய்யறாரு. அந்த செய்தியாளரை அந்த காவல்துறை வந்து மிக மூர்க்கத்தனமாக எதிர்கொள்ளுது. விட்டுட்டு போங்க, இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு விரட்டி அடிக்கிறார். அந்த வீடியோ பதிவு ஒன்று பார்த்தேன். அப்போ ஒரு விவசாயிகள் போராட்டம் பண்றத பதிவு செய்யக்கூடிய ஒரு அந்த செய்தியை கூட மிக எரிச்சலோடு பார்க்குது காவல்துறை. அப்போ நீங்க அப்ப இப்படிப்பட்ட மனநிலையை நம்ம சொல்ல வரோம். அப்போ விவசாயிகள் போராட்டத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களை அப்படி விரட்ட வேண்டிய தேவை என்ன வருது? ஒரு இந்த பண நோட்டு செல்லாது என்கிற அந்த பிரச்சனையில வந்து நிற்கக்கூடியவர்களை காவல்துறையை எவ்வளவு எரிச்சலோட பார்க்குது, கூடங்குளத்தையும் எவ்வளவு எரிச்சலோட பார்க்குது, மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராடக்கூடியவங்களையும் எவ்வளவு எரிச்சலா பார்க்குது, இன்னைக்கு நீட் தேர்வு இதுக்கு எதிராக நீங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாலும் மிகப்பெரிய எரிச்சலோடு தான் இந்த ஆளும் வர்க்கம் அணுகும். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை, விளிம்புநிலை மக்களை பாதிக்கக்கூடிய ரியல் அசல் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல வந்து போராட்டத்திற்கு வருவதையோ அல்லது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கேட்டு போராடுவதையோ அதிகார வர்க்கம் விரும்பாது. அப்போ போராட்டம் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல அசல் பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள்ங்கிறது தனியாகவும் போலியானன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வேறுபாடு சொல்லி நான் போலியான பிரச்சனைன்னு சொல்றேன், அவர் வந்து முன்னுரிமை குறைவான பிரச்சனைன்னு அவர் கருதுறாரு. ஆமா ஆமா, என்ன முன்னுரிமை குறைவான பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள்னு இருக்கக்கூடியதும் இருக்கு. போராட்டங்கள்லயே அந்த வகைகள் நம்ம ஏற்கனவே அதை பேசணும். ஆமா,
இந்த போராட்டங்களை விட்டுட்டு வெளியில வந்தா ஞானி நேற்று எம்ஜிஆருடைய பிறந்த நாள் 100வது ஆண்டு. அதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டி அல்லது அது தொடர்பான டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லி இன்றைக்கு நாளிதழில் சில செய்திகள் இருக்கு. அதுல நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு அரசு இது தொடர்பான நிகழ்வுகள் தனி. இதற்கு நேர் எதிரில் பிப்ரவரி 24ஆம் தேதி என்னுடைய அரசியல் முடிவை அறிவிப்பேன்னு சொல்ற தீபா எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தியதும் அது தொடர்பான செய்திகளிலும் இன்னொரு பக்கம் சில நாளிதழ்களில், மற்ற எல்லா நாளிதழ்கள்லையும் முதன்மையாக வரலனாலும் சில நாளிதழ்களில் முக்கியமான செய்தியாகவும் போடுறாங்க. எம்ஜிஆர் லீகசி தொடர்பாக இந்த டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லி தலைப்பிட்டு முதல் பக்கத்திலே போடுற ஆங்கில நாளிதழ் ஒன்றும் இருக்கு. சில நாட்களாக, சில ஆண்டுகளாக இடையில எம்ஜிஆர் லீகசி பற்றிய பேச்சே இல்லாம இருந்தது. நூற்றாண்டுங்கிறதுனால பேசப்படுது. நூற்றாண்டுங்கிறதுனால பேசப்படுது. அதை தாண்டி அதுல வேற எந்த இதே 99 இருந்தா 98 இருந்தா பேச மாட்டாங்க. இல்ல நூற்றாண்டு மட்டும் இல்ல, அதான் நூற்றாண்டோட அதை சுருக்கியும் போயிட முடியாது. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு அந்த கட்சி தேவை இருக்கு. அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு கட்சியில உள்ளுக்குள்ள ஒரு அதிகார போட்டி, ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. ஒரு 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 ஸ்திரமற்ற நிலைமை வந்து அங்க உருவாயிருக்கும் போது அப்படிப்பட்ட இடத்துல அந்த குறியீட்டை மீண்டும் தூக்கி பிடித்து அதன் வழியாக அவருடைய பற்றாளர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு இவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அது வந்து சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, தீபா அவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து அந்த சிக்கல் இருக்குது. நீங்க வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த இரண்டு ஆளுமைகளையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு முன்னிறுத்துறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களை இவர்கள் தக்க வைக்க முடியும். அதனால அதை நோக்கி ஒரு பயணமாகத்தான் பார்க்கணும். அதற்கு ஒரு வாய்ப்பாக மிகச்சரியாக அவர்களுக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு வாய்த்திருக்கு. இது எந்த இயக்கத்துக்கும் இயல்பானது தானே. நீங்க கலைஞர் தானே ஒரு ஐக்கானாக மாறும் வரைக்கும், அவர் பின்னால் அவரே ஒரு ஐக்கானா மாறினார். ஆனா அவர் அப்படி அது மாறும் வரைக்கும் அவர் பெரியார் அண்ணான்னு தான் முன்னிறுத்தி தான் அவர் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இவங்க ஐக்கான மாறுற வரைக்கும் இவங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் சொல்லி கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. ஜெயலலிதா லீகசி அப்படின்னு சொல்லி இவங்க பேசல. அடுத்த பிப்ரவரி 24 பேசும்போது ஜெயலலிதா லீகசின்னு பேசுறாங்க. இது நேற்று எம்ஜிஆருடைய அம்மாவுடைய கனவை நிறைவேற்றத்தான் சின்னமா வந்திருக்கிறாருன்னு தானே பேசுறாங்க. சரி, நேற்று எம்ஜிஆர் லீகசின்னு ஊடகங்கள் சொல்றதுக்கு காரணம் வந்து நேற்று, ஆனா அது என்ன அந்த லெகசி அப்படின்னு ஆராயப்பட வேண்டியதுதான் முக்கியம். சரி, நீங்க பேசும்போது இரண்டு பேர்களையும் சொல்வதன் மூலமாக ஒப்பிடும்போது இரண்டையும் சமநிலையில வச்சு பேசுறீங்களா? சசிகலா தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தீபா தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒப்பீட்டளவுல நீங்க, அதாவது வந்து நம்ம ரெண்டு பேரையுமே அவ்வளவு எளிதில் அவங்களுடைய விஷயங்களை நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஏன்னா சசிகலா அவர்களுக்கு அதிகாரம் கைகூடி இருக்கிறது. இப்போது தீபா அவர்களிடம் அதிகாரம் இல்லை, அப்படி வேணா நம்ம அதை பார்க்கலாம். அதாவது மாநில அளவில் தீபா அவர்களுக்கு பின்னால் எந்தெந்த அதிகார சக்திகள் இருக்குங்கிறது இனிதான் வெளியே வராது. அது அவங்களும் அதிகாரமற்று ஏதோ ஒரு அப்பாவித்தனமாக வந்து உண்மையிலேயே அதிமுகவை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதற்கு பின்னால் வந்து என்னென்ன சக்திகள் இருக்கிறார்கள், யார் அவர்களை இயக்குகிறார்கள்ங்கிறது காலப்போக்கில் தெரிய வரும். ஏன்னா திடீர்னு வந்து உண்மையிலேயே காலப்போக்கில் அறிகுறிகள் இருக்குதா? அறிகுறி வந்து அது இன்னும் யாரும் வெளிப்படையாக அதை சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டர் ஆதரிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. சில இதழ்கள் தீவிரமாக தீபாவை முன்னிறுத்துகிறார்கள், சசிகலாவை வந்து எதிர்க்கிறார்கள். வெளிப்படையாகவே அட்டைப்படமை போடுகிறார்கள், முதல் பக்க செய்தி வெளியிடுகிறார்கள். அந்த செய்தி வெளியிடக்கூடிய தன்மையிலேயே அதை நம்ம உணர முடியுது. அப்போ அந்த இதழ்கள் கடந்து வந்த பாதை, அவருடைய சித்தாந்த பின்புலத்தை தேடி போனால் நீங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி சசிகலாவை ஏன் தீவிரமாக எதிர்க்கிறார், அவர் தீவிரமாக தீபாவை ஆதரிக்கல, ஆனால் சசிகலாவை தீவிரமாக எதிர்க்கிறார். அந்த எதிர்ப்போடு நின்றுகிறார். ஒருவேளை நாளைக்கு இந்த வெளிப்படையாக சில இதழ்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை அவர் கூட எடுக்கலாம். அப்போ நமக்கு வந்து அதில் தெளிவு கிடைக்கும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதிகார போட்டி வந்து இவர் சுட்டி காட்டின மாதிரி சசிகலா தீபான்ற ரெண்டு பேர்கிட்ட மட்டும் இல்லை, பன்னீர்செல்வம் ஒரு அதிகார மையமாக இருக்கிறார். இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் இடையிலான அதிகார போட்டி கட்சிக்குள்ள ஒரு பக்கம் நடக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள்லாம் கூட மெல்ல மெல்ல பன்னீர்செல்வத்தை வந்து அன்பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் என்று ஆக்கி அதன் பிறகு அவரை வெளியேற்றி விட்டு தான் பதவிக்கு வரலாம் என்பதற்கான ஒரு திட்டத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது, அவர் அன்பாப்புலர் ஆகட்டும்ன்றதுக்காக கூட காத்திருக்கக்கூடும் பார்த்தீங்கன்னா.
அதனால் அதிகார போட்டிகள் இன்றைக்கு பல இடங்கள் இருக்குது. சரியாக சொல்ல போனால் அதிமுக அரசியலை பொறுத்த மட்டும் அது ஒரு இன்னைக்கு மெல்டிங் பாட் சுச்சுவேஷன் சொல்லுவார் அல்லவா, அந்த மாதிரி மெல்டிங் பாட் சுச்சுவேஷனில் இருக்குது, கொதி நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கொதிச்சு முடிஞ்ச பிறகு தான் எத்தனை காய்கள் உரு தெரியாமல் போய்விட்டன, எத்தனை காய்கள் இன்னும் உருவோடு இருக்கின்றனலாம் தெரிய வரும். அது அதிமுக உள்ளேயே வந்து ரொம்ப தீவிரமாக, அதாவது நீங்க முனுசாமியுடைய பேச்சை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். அது வந்து ஒரு பெரிய சிக்கலா மாறாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் தலைமையில ஒரு பெரிய கூட்டம் திரள்வது அப்படிங்கறத வந்து நம்ம அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. திரளுவதை தடுப்பதுங்கிற ஒரு நோக்கம் அது இருக்கும். முனுசாமி இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா அவர்கள்லாம் வந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டவர்கள், மீண்டும் வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படல, இது போன்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லது தங்களுக்கான ஒரு அடுத்த ஒரு பொசிஷனுக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள். அப்போ எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அந்த வாய்ப்பை பெறுவதற்கான உத்தியாக கூட அவங்க இது போன்ற நேரத்தில் வெளியே வரலாம், வெளிப்படையாக பேசலாம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வெளிப்படையாக பேசாத யாருமே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வெளிப்படையாக பேசுகிறார்கள்னா அது சசிகலா அவர்களுடைய ஆளுமை திறனில் உள்ள ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதில் இவங்கள்ட்ட இப்படி பேசினா நடக்கும், கூப்பிட்டு பேசுவாங்க, பணிஞ்சு வருவாங்க, நம்மளுடைய குரலுக்கு வந்து மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று கணக்கு போட்டு கூட செய்யலாம். அது உண்மையிலே அவங்க எதிர்க்கிறதுக்காக செய்யறாங்களா, தங்களுக்கான வாய்ப்புக்காக செய்யறாங்களாங்கிறது நம்ம போல ஆமா அப்படி கூட பார்க்கலாம். அதை என்ன, அதனால அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த எதிர்ப்பு கூட உண்மையான எதிர்ப்பு தானா, உண்மையிலேயே பன்னீர்செல்வத்தின் மீதான ஈர்ப்பின் காரணமாக, சசிகலா மீதான வெறுப்பின் காரணமாக அவர்கள் அதை செய்கிறார்களா என்பதே ஆய்வுக்குரியது முதல்ல. அதனால பன்னீர்செல்வத்தின் பின்னால பெரிய ஒரு அளவுக்கு அங்க ஒரு கூட்டம் திரண்டும்னோ அல்லது பெரிய அளவுக்கான மூத்தவர்கள் கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அவருக்கு பின்னாடி திரண்டு சசிகலா அவர்களை எதிர்த்து விடுவார்கள்னு எதிர்பார்க்க முடியாது. அதிமுக நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இந்த ஒரு கிரையிங் கிளப்பா வேணா இருக்கலாம், ஒரு புலம்பல் மன்றமாக வேணுமானா இருக்கலாம், கேள்வி கேட்பதற்கான அல்லது டீத்ரோன் பண்றதுக்கான, அவர்களை தூக்கி எறிஞ்சிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சூழல்ங்கிறது வந்து அதிமுகவுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ நான் கேட்க வந்தது வந்து முக்கியமான விஷயம், இது போன்ற எதிர்குரல்கள்னு சொல்லணுமா இல்ல வந்து மாறுபட்ட குரல்கள்னு சொல்லணுமா தெரியல, அந்த குரல்கள் வருவதே தலைமைக்கு ஆளுமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு உளவியல்ல நம்ம இருக்கோமாங்கிறதும் வருது. அவர் சொல்லும் போது ஆளுமை திறன்கிற சொல்ல பயன்படுத்துறாரு, அது டிஸ்டர்ப் பண்ணுது. இல்ல வேற விதமா எதிர்குரலாகவும் உண்மையிலேயே உரிமை குரலாகவும் இருந்தா அது நம்ம வந்து பரிசீலிக்கலாம். அது இல்லங்கிறதுனால சொல்ல வரேன் நான். அந்த குரல்கள் வந்து மாறுபட்ட குரல் வந்தாலும் கூட அதையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை வந்து நம்ம கலைஞர்கிட்ட பார்த்திருக்கிறோம். சரி என்ன, ஆனால் அதுவும் ஒரு ஆளுமை திறன் தான். அது ஆளுமை திறன் தான். நீங்க வந்து அந்த மாதிரி மாறுபட்ட குரல்கள் வருவதே வந்து தலைமை பண்பு இல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல தான் அப்படி வரும்னு பாக்குற பார்வை வந்து ஜனநாயகத்துல. சம்பத்து பேசினாரு, அதை வந்து எதிர்குரல் மாறுபட்ட குரல்னு எடுத்துக்கிறதா, அது இல்லைன்னா அவர் போய் திரும்ப சமரசமானதை வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால அது அங்கதான் இப்ப இந்த பேச்சியே சம்பத் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பேசல. அப்ப அவருக்கு அன்றைக்கும் கூட தேவைகள் இருந்திருக்கலாம், அன்றைக்கும் கூட அவருக்கு வந்து சில கோரிக்கைகள் இருந்திருக்கலாம். ஏன் அன்னைக்கு வந்து இவ்வளவு வெளிப்படையாக அதை முன்வைத்து அதை பெற வேண்டும் அல்லது அந்த இடத்தை அடைய வேண்டும் அவர் விரும்பல, செய்யல, விரும்பினால் கூட செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு அதை செய்யறாரு அப்படின்னா, செய்த பிறகு கூட எதிர்த்த பிறகு கூட சசிகலா அவர்கள் அழைத்து உட்கார வைத்து பேசி அனுப்புகிறார்கள்னா அங்கதான் அந்த ஆளுமை திறனை நான் கேள்வி எழுப்புறேன். நீங்க கேள்வி எழுப்புறீங்க, அதை வந்து பாசிட்டிவாகவும் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.